1 0 plus 5 seconds. Normal. Superb liftoff of SSLV D3 US-08 mission. Sleek rocket steering to சதீஷ் தவான் ஏவுதளத்திலிருந்து காலை 9:17 மணிக்கு 175.5 கிலோ எடை கொண்ட EOS-8 என்ற செயற்கைக்கோளும் SR டெமோசாட் செயற்கைக்கோளும் SSLV D3 ராக்கெட் மூலம் விண்ணில் செலுத்தப்பட்டது. தொடர்ந்து 475 கிலோமீட்டர் உயரத்தில் உள்ள புவி தாழ்வட்ட சுற்றுப்பாதையில் 2 செயற்கைக்கோள்களும் வெற்றிகரமாக நிலைநிறுத்தப்பட்டன. 34 மீட்டர் உயரமும் 2 மீட்டர் அகலமும் 120 டன் எடையும் கொண்ட SSLV ராக்கெட்டில் செலுத்தப்பட்டுள்ள EOS செயற்கைக்கோள் புவி கண்காணிப்பு பணிக்கான அதிநவீன கருவிகளோடு தயாரிக்கப்பட்டுள்ளது. பேரிடர் கால கண்காணிப்பு, காலநிலை மற்றும் காட்டுத்தீ கண்காணிப்பு பணிகளை EOS-8 செயற்கைக்கோள் செய்யும் என்றும், கடல் காற்றின் வேகம், மண்ணின் ஈரப்பதம், இமயமலையின் பனிப்பொழிவு அளவு தரவுகளையும் இந்த செயற்கைக்கோள் அளிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீர், ஹரியானா ஆகிய மாநிலங்களுக்கு சட்டப்பேரவை தேர்தல் தேதியை தேர்தல் ஆணையம் இன்று அறிவிக்கிறது. டெல்லியில் உள்ள விக்யான் பவன் அரங்கத்தில் மாலை 3 மணிக்கு தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் இதர தேர்தல் ஆணையர்களுடன் செய்தியாளர்களை சந்திக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 90 இடங்களை உள்ளடக்கிய ஹரியானா மாநில சட்டப்பேரவையின் பதவிக்காலம் வரும் நவம்பர் மாதம் முடிவுக்கு வருகிறது. ஜம்மு காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்து நீக்கப்பட்டு 2 யூனியன் பிரதேசங்களாக பிரிக்கப்பட்டதில் இருந்து ஜம்மு காஷ்மீரில் தேர்தல் நடத்தப்படாமல் இருந்து வருகிறது. இது தொடர்பான வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் வரும் செப்டம்பர் 30ஆம் தேதிக்குள் ஜம்மு காஷ்மீரில் தேர்தலை நடத்தி முடிக்க உத்தரவிட்டிருந்தது. உச்சநீதிமன்ற உத்தரவின்படி ஹரியானா மாநிலத்துடன் சேர்த்து ஜம்மு காஷ்மீருக்கும் தேர்தல் அறிவிக்கப்பட உள்ளது எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. மருத்துவ மாணவி உயிரிழந்த விவகாரம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய நிலையில் நாடு முழுவதும் உள்ள மருத்துவர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். கொல்கத்தா பயிற்சி மருத்துவர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு கொல்லப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. நீதி கேட்டு நாடு முழுவதும் உள்ள மருத்துவர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் வழக்கை விசாரித்து வரும் சிபிஐ 4 மருத்துவர்களுக்கு சம்மன் அனுப்பியிருக்கும் நிலையில் டெல்லி லேடி ஹார்டிங் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் மும்பை நாயர் மருத்துவமனை கல்லூரியில் இளநிலை மருத்துவர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். பஞ்சாப் அமிர்தசரஸ் மருத்துவ மாணவர் சங்கம் மற்றும் அமிர்தசரஸ் உறைவிட மருத்துவர் சங்கத்தினரும் இன்று முதல் மறு உத்தரவு வரும் வரை வேலை நிறுத்தத்தை அறிவித்துள்ளனர். இந்த சூழலில் நாடு முழுவதும் அனைத்து மருத்துவக் கல்லூரிகள், மருத்துவமனைகள் உள்ளிட்டவற்றில் மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ பணியாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய பல்வேறு வழிமுறைகளை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. பயிற்சி மருத்துவர்களின் பணிச்சூழல், அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள வசதிகள் உள்ளிட்டவற்றை ஆய்வு செய்ய தேசிய மருத்துவ ஆணையத்தால் அமைக்கப்பட்ட பணிக்குழு அறிக்கை ஒன்றை சமர்ப்பித்துள்ளது. அதில் பயிற்சி மருத்துவர்களுக்கு வாரத்தில் 74 மணி நேரத்திற்கு மேல் பணி வழங்கக்கூடாது என்றும், வாரத்திற்கு 1 நாள் கட்டாய விடுமுறை அளிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பணிச்சுமை அதிகமாக இருந்தால் மருத்துவமனை அல்லது மருத்துவக் கல்லூரிகள் கூடுதல் மருத்துவ அதிகாரிகளை நியமிக்க வேண்டுமென பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. முதுநிலை மருத்துவ மாணவர்களின் உடல் நலனுக்காக தினமும் 7 முதல் 8 மணி நேர தூக்கம் உறுதி செய்யப்பட வேண்டும் என்றும், விடுப்பு கோரிக்கைகள் பரிசீலிக்கப்பட வேண்டும் என்றும், காரணமின்றி விடுப்பு மறுத்தல் கூடாது என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இளநிலை மற்றும் முதுநிலை மருத்துவ மாணவர்களுக்கு சுழற்சி முறையில் ஆண்டுக்கு 1 முறையாவது 10 நாட்கள் விடுமுறை அளிப்பது குறித்து மருத்துவக் கல்லூரி பரிசீலிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பணியிடங்களில் பயிற்சி மருத்துவர்களுக்கு வசதியான ஓய்வு அறைகள், சத்தான உணவுகள் இருப்பது உறுதி செய்யப்பட வேண்டும் என்றும், பயிற்சி மருத்துவர்களுக்கு அவ்வப்போது மனநலம் குறித்த வழக்கமான பயிற்சியை வழங்க வேண்டும் என அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஹிண்டன்பர்க் அறிக்கை வெறும் சிறு துளிதான் என்றும், அதானி குழுமத்தின் மீதான முறைகேடு புகார்கள் ஏராளமாக உள்ளது என்றும் காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது. எக்ஸ் வலைதளத்தில் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெயராம் ரமேஷ் வெளியிட்ட பதிவில், அதானி குழும ஊழல் தொடர்பாக ஹிண்டன்பர்க் ஆராய்ச்சி நிறுவனம் வெளியிட்ட அறிக்கை வெறும் சிறு துளிதான் என்றும், பங்குச்சந்தைகள் மற்றும் அதானி குழுமம் இடையிலான சில ஊழல் புகார்கள் மட்டுமே வெளிவந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். அதானி குழுமத்திற்கு தொடர்புடைய முறைகேடுகள் அனைத்து பகுதிகளுக்கும் விரிவடைந்துள்ளதாக தெரிவித்துள்ள ஜெயராம் ரமேஷ், இந்த முறைகேடுகளை வெளிக்கொண்டு வர நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என தெரிவித்தார். சமீபத்தில் அதானி குழும ஊழல் தொடர்பாக
ஹிண்டன்பர்க் வெளியிட்ட அறிக்கையில் ஊழலில் தொடர்புடைய வெளிநாட்டு நிறுவனங்களில் செபி நிறுவனத்தின் தலைவருக்கு தொடர்பு இருப்பதாக தெரிவித்தது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தன. நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதியில் மீண்டும் மக்கள் வசிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளதா என்பது குறித்து 5 பேர் கொண்ட வல்லுநர் குழுவினர் ஆய்வு நடத்த கேரள அரசு உத்தரவிட்டுள்ளது. மேலும் நிலச்சரிவு ஏற்பட்டதற்கான காரணத்தை கண்டறியவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதையடுத்து மூத்த விஞ்ஞானி ஜான் மத்தாய் தலைமையிலான வல்லுநர் குழுவினர் கடந்த 3 தினங்களாக நிலச்சரிவு ஏற்பட்ட புஞ்சிரிமட்டம் பகுதியில் இருந்து சூரல்மலை பகுதி வரை ஆய்வு மேற்கொண்டனர். இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த மூத்த விஞ்ஞானி ஜான் மத்தாய் புஞ்சிரிமட்டம் பகுதியில் உள்ள எஞ்சிய வீடுகள் மக்கள் வசிப்பதற்கு உகந்தது அல்ல எனவும், அதே நேரம் சூரல்மலை பகுதியில் நிலச்சரிவுக்கு பிறகு எஞ்சியிருக்கக்கூடிய வீடுகளில் மக்கள் வசிப்பதால் எந்த பிரச்சனையும் ஏற்படாது எனவும் தெரிவித்தார். அதிகனமழையின் காரணமாகவே நிலச்சரிவு ஏற்பட்டதாக கூறிய அவர், தங்களது இடைக்கால ஆய்வு அறிக்கையை அடுத்த 10 தினங்களுக்குள் கேரள அரசிற்கு வழங்க உள்ளதாக தெரிவித்தார். திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் மத்திய அரசுக்கு நன்றி தெரிவித்தும் கண்டித்தும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் தலைமையில் கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற்றது. இதில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் குறித்து திமுக சார்பில் அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. 2020 ஊரக உள்ளாட்சித் தேர்தல், 2021 சட்டமன்ற தேர்தல், 2022 நகர்ப்புற உள்ளாட்சித் தேர்தல், சமீபத்தில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் ஆகியவற்றில் தொடர் வெற்றிகளை பெற்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு வாழ்த்து தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இரண்டாவதாக, திமுக பவள விழா ஆண்டு முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் எழுச்சி மிகுந்த விழாவாக கொண்டாட மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. கருணாநிதியின் உருவம் பொறித்த 100 ரூபாய் நாணயத்தை வெளியிட முன்வந்த மத்திய அரசுக்கு நன்றி தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதோடு தமிழ்நாட்டிற்கு எந்த சிறப்பு திட்டத்தையும் வழங்காமலும் முறையான நிதியை ஒதுக்கீடு செய்யாமலும் தமிழக மக்களை வஞ்சித்து வரும் செயல்களில் மத்திய அரசு தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாக குற்றம் சாட்டி மத்திய பாஜக அரசுக்கு கண்டனம் தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. தமிழகத்தின் மீது மத்திய அரசுக்கு இருக்கும் காழ்ப்புணர்ச்சி மத்திய பட்ஜெட்டில் வெளியாகி இருக்கிறது என கூறி அதிமுக செயற்குழுவில் கண்டன தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக அலுவலகத்தில் கட்சியின் அவைத்தலைவர் தமிழ்மகன் உசைன் தலைமையில் அவசர செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மொத்தம் 9 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. இதில் மத்திய நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாட்டிற்கு தேவையான திட்டங்களை அறிவிக்காததற்கும் போதுமான நிதியை ஒதுக்காததற்கும் மத்திய அரசுக்கு கண்டனம் தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. தமிழகத்தின் மீது மத்திய அரசுக்கு இருக்கும் காழ்ப்புணர்ச்சியையே மத்திய பட்ஜெட் காட்டுவதாக விமர்சனம் செய்துள்ள அதிமுக, வருங்காலத்தில் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு உரிய நிதியை மத்திய அரசு ஒதுக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் மருத்துவ காப்பீடு பிரீமியத்திற்கு 18 விழுக்காடு ஜிஎஸ்டி வரியை ரத்து செய்ய வேண்டும் எனவும், வயநாடு நிலச்சரிவை தேசிய பேரிடராக அறிவிக்க கோரியும் மத்திய அரசை வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இவை தவிர திமுக அரசுக்கு எதிராகவும் அதிமுக செயற்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் மின் கட்டண உயர்வை ரத்து செய்ய கோரியும் மாதாந்திர மின் கணக்கீடு முறையை அமல்படுத்த கோரியும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. நியாய விலை கடைகளில் அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்படவில்லை, தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு, விலையில்லா வேட்டி சேலை வழங்குவதில் மெத்தன போக்கு என கூறி திமுக அரசுக்கு எதிராக கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. இது தவிர 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஆட்சி அமைப்போம் என அதிமுக செயற்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. பொலிவியா நாட்டின் சாண்டா குரூஸ் அருகே கொழுந்துவிட்டு எரியும் காட்டுத்தீயால் 10,83,000 ஹெக்டேர் பரப்பிலான பசுமை பகுதிகள் கருகியுள்ளன. கட்டுக்கடங்காமல் எரியும் காட்டுத்தீயை அணைக்க தீயணைப்பு வீரர்கள் தொடர்ந்து போராடி வருகின்றனர். ஹெலிகாப்டர் மூலம் தண்ணீரை எடுத்துச் சென்று தீயணைக்கும் பணிகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன.